அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதனுடைய இயற்கையில ஒரு இயற்கை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு தான் நல்லது செய்யுங்க. அதாவது நீங்க அவனுக்கு எவ்வளவு தான் நீங்க வந்து அ நல்ல விஷயங்கள் செஞ்சு குடுத்துருங்க. எல்லாத்தையுமே மறந்துருவான். ஒரு நாள் உன்ன என்ன சொல்வான்னா, "நீ எனக்காக என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்யல" தான் சொல்லுவான். அதனால நம்ம எண்ணங்கள எப்பவுமே மாத்திக்கிறணும். அதாவது நீங்க என்ன வேலை செஞ்சாலும், நம்ம அந்த வேலை செய்யும்போது ஒரு கேள்வி வரும் உள்ளேருந்து. நான் இது செய்றேன், எதுக்காக செய்றேன்? எனக்கு இது கிடைக்குது, இதனால இது செய்றேன். அதாவது ஜாபுக்கு போறேன், வேலைக்கு போறேன்னா, அந்த வேலையில எனக்கு என்ன சம்பளம் கிடைக்குது? இந்த சம்பளம் கிடைக்கிறதுனால இந்த வேலை செய்றேன். அதிலேயே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இத விட அதிகமா வேற இடத்துல கிடைச்சா நான் அங்க செய்வேன் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். தொழுக போற நேரத்தில கூட ஒரு எண்ணங்கள் ஏற்படும். நான் எதுக்காக தொழுகிறேன்? இதனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னு யோசிப்பாங்க. அந்த அந்த இடத்துல கூட எண்ணங்கள யோசிச்சு பாருங்க. எதுக்காக நான் இத தொழுகிறேன்? அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறேன் அப்படின்னு. வீட்ல சில நேரத்தில வேலை சொல்லுவாங்க. அந்த வேலை செய்ய போம்போது கூட ஒரு எண்ணங்கள் ஏற்படும். என்ன எண்ணம்னா, நான் இப்போ என்ன செய்ய போறேன்? இது செய்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு யோசனை வரும். நீங்க சிந்திச்சு பாருங்க. என்ன வேலை செஞ்சாலும், அந்த வேலையில ஒரு யோசனை வரும். நான் இத எதுக்காக செய்றேன்? அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ளேருந்து வரும். நான் எதுக்கோ செய்றேன், ஏதோ தலையெழுத்து அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லணும்னா, நான் இது அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் செஞ்சேன். நான் இது அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் செஞ்சேன். அதாவது இந்த உலகத்தில எந்த வேலைனாலும் செஞ்சுக்கோங்க. எல்லா வேலையிலயுமே நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் செய்யணும். யாருக்காகவும் எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா, அந்த உலகத்தில நன்றிங்கிறது ரொம்ப கம்மி தான். நம்மளே பாருங்க அல்லாஹ்கிட்ட எவ்வளோ நன்றி செலுத்துறோம்னு. அல்லாஹ்வுக்கே நம்ம நன்றி கம்மியா தான் செலுத்துறோம். அதாவது அல்லாஹ் ஈமான குடுத்து ரொம்ப பெரிய வேலை செஞ்சது. இதுவே எவ்வளோ நன்றி செலுத்தினா கூட ரொம்ப கம்மி தான். அதுக்கு மேல அல்லாஹ் எல்லாமே குடுத்துருக்கான். பார்க்கறதுக்கு பார்வை, சொல்றதுக்கு வார்த்தைகள், கேட்கறதுக்கு காது, நடக்கிறதுக்கு எவ்வளவோ குடுத்துருக்கான். இதுக்கு மேல நம்ம நன்றி செலுத்துறதுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் நெறைய குடுத்துருக்கான். அல்லாஹ்வுக்கே நம்ம நன்றி செலுத்துறதில்ல. இப்ப இந்த உலகத்துக்காக நம்ம என்ன செஞ்சு, யார்கிட்ட என்ன நன்றி வாங்கி பிரயோஜனம் இல்ல. அதாவது அல்லாஹ் என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறானோ, அது இந்த உலகத்தால குடுக்க முடியாது. அல்லாஹ் வந்து நெறைய குடுப்பான். அதுதான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இந்த உலகத்தில வந்து கொஞ்ச நாள் உங்கள மதிச்சுக்குருவாங்க நீங்க செஞ்சதுனால. ஏதோ உங்களுக்காக ஒரு டீ, காஃபி ஒண்ணு குடுத்துருவாங்க. நீங்க செஞ்சதுனால. இது பத்தாது நம்மளுக்கு. நமக்கு அல்லாஹ் தான் குடுக்கணும் எல்லாமே. அதனால நம்ம எண்ணங்கள் செய்றப்போ, எதையுமே சரி, நான் அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் செஞ்சேன்னே எண்ணங்கள் வச்சு செய்யுங்க. அப்ப பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும், நீங்க யோசிச்சு பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது.